வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மீண்டும் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார் மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிகர். 2 நாள் முன்னால சென்னையில எஸ்ஆர்எம் கல்லூரி வளாகத்துல சைவ சித்தாந்த மாநாடு ஒண்ணு நடந்திருக்கு. அதற்கு வழக்கம் போல தலைமை தாங்கி இருக்கிறது நம்மளுடைய ஆரியன் ரவி. இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக மதுரையில இருந்து வயா சேலம் திருச்சி வழியா சென்னைக்கு வந்திருக்கிறாரு. வர வழியில உளுந்தூர்பேட்டு கிட்ட இவருடைய காரு ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிருக்கு. ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார்ல மதுரை ஆதீனம் சென்னைக்கு வந்திருக்கிறாரு இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக. உளுந்தூர்பேட்ல அந்த கிராஸ் ஓவர் அந்த சிக்னல்ல கூட்டு ரோடு 4 ரோடு ஒன்றிணையக்கூடிய அந்த கூட்டு ரோட்ல என்ன ஆயிருக்குன்னா, அதிவேகமாக இவரோட காரு போயிருக்கு. எதிர்பக்கத்துல இருந்து வந்த ஒரு காரு இந்த ஸ்பீடை தாங்காம அவங்க சடனா பிரேக் போடுறாங்க. லேசா ஒராஞ்சிருக்கு. இதுல 2 காருக்குமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதெல்லாம் பார்த்தவங்க அங்க நின்னு 2 பேரும் இறங்கி இருக்கிறாங்க. ஆதீனம் சைட்ல இருந்து டிரைவர் இறங்கி சண்டை போட்டிருக்கிறாரு. அந்த வண்டியில இருந்தவங்களும் ஏன் இப்படி அதிவேகமா வந்திருக்கீங்கன்னு கேட்டு சண்டை போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், காலையில 9:30 மணிக்கு நடக்குது. ஒரு அரை மணி நேரம் அந்த பஞ்சாயத்து நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அவங்க. 2 தரப்புலுமே பேசி முடிச்சு சமாதானமாயி கிளம்பிட்டாங்க. 2 தரப்புலுமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆதீனம் நேரா சென்னைக்கு வந்திருக்கிறாரு மாநாடு அட்டென்ட் பண்ண. மாநாடு அட்டென்ட் பண்ணிட்டு சைவ சித்தாந்த மாநாடுக்கு தானே வந்திருக்கிறாரு. அப்ப சைவ சித்தாந்தத்தை பத்தி பேசிட்டு போக வேண்டியது தானே. மாநாடு மேடையில என்ன பேசுறாருன்னா, என்னோட உயிருக்கு ஆபத்து, என் மீது கொலை முயற்சி நடந்தது, திட்டமிட்டே வண்டியை வச்சு மோதி என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, இதற்கு பின்னால பாகிஸ்தானோட சதி இருக்கு, நல்ல வேளை கடவுள் கிருபையால நான் பொழைச்சு வந்தேன் அப்படின்னு அந்த மேடையில பேசியிருக்கிறார். மேடையில பேசிட்டு வெளியில வந்தவர்கிட்ட பிரஸ் மீட் எடுத்திருக்காங்க. பிரஸ் மீட்ல இவரோட டிரைவர், இவர் கூட பயணம் பண்ணாரு, இவரோட டிரைவர் நினைக்கிறேன் அவரும் கூட இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அதிவேகமா கார் வந்ததுங்க, அந்த காருக்குள்ள 2 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, தலையில குல்லா போட்டிருந்தாங்க, நீளமா தாடி வச்சிருந்தாங்க, 2 பேரும் முஸ்லிம்ஸ், எங்களுக்கு தெளிவா தெரியும், வேணும்ட்டே ஹை ஸ்பீட்ல பேரிகேட் இருக்கிறத கூட கவனிக்காம வேணும்ட்டே எங்க கார் மேல மோதினாங்க, கொலை முயற்சியில ஈடுபட்டாங்க. எங்களுக்கு சந்தேகம் இன்னும் ஏன் அதிகமாச்சுன்னா, கார்ல நம்பர் பிளேட் இல்ல, அதனால எங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாச்சு. அவங்க உண்மையிலேயே நல்லவங்களா இருந்தா, ஆதீனத்தை கொலை செய்ய முயற்சி செய்யாதவங்களா இருந்திருந்தா, எங்க மேலதான் தப்பு இருந்ததா அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணுமே. ஏன் கொடுக்கல? இதுல இருந்தே தெரியலையா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு இன்டர்வியூல பேசுறாரு. வந்தவங்களே இஸ்லாமியர்கள் தான். வந்தவங்களே 2 பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க. கார்ல நம்பர் பிளேட்ல ஒரு பேரியாடை தடுத்து மீறி இடிக்கணும். அதாவது 2 பேரிகார்டு இருக்கு. அந்த பேரியாடை உடைச்சு சன்னிதானத்துடைய காரை மோதக்கூடிய ஒரு வகையில ஏற்படுத்துறாங்கன்னா இது திட்டமிட்ட சரிதான். உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருந்தது 2 பேருமே குல்லா போட்டு தான் உட்கார்ந்துருந்தாங்க. வண்டி நிக்கவே இல்லை. சோ வண்டி அவனுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. அவன் நேர்மையான ஆளா இருந்தா ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி என் கார் இதா இருக்குன்னு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி முறைப்படி அவன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்கணும். எதுவுமே கிடையாது. ஆன் த ஸ்பாட்ல நிக்கவே இல்லை. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகும்போது போலீஸ் உடனே என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சியில இறங்குறாங்க. அப்பதான் தெரியுது, சம்பவம் நடந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட போலீஸ் வரதுக்கு முன்னாலே இவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிட்டு சமரசமாயே அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, சம்பவம் நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இன்னைக்கு போலீஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியுது. எதிரில அந்த மாருதி சுசுகி கார் நார்மல் ஸ்பீட்ல தான் வரான். ஆனா மதுரை ஆதீனம் டிராவல் பண்ண அந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர் அதி விரைவாக வேகமாக அவ்வளோ ஹை ஸ்பீட்ல அடிச்சு தள்ளிட்டு ஓட்டிட்டு போறாரு அந்த டிரைவர். ஒரு சிக்னல் கிராசிங் 4 ரோடு கூடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நீங்க கிராஸ் பண்றீங்கன்னா மெதுவா நிறுத்தி நிதானமா 2 பக்கம் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்து இல்லையா கிராஸ் பண்ணணும். ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க, எவ்வளவு அலட்சியமா எந்த கவலை இல்லாம அவ்வளவு ஸ்பீட்ல அவர் கிராஸ் பண்றாரு அப்படின்னு. நல்ல வேளை அந்த மாருதி சுசுகி காரர் கரெக்டான நேரத்தை பிரேக் அடிச்சாரு. இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய விபத்தாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த குற்றம் சாட்டிய நபர் என்ன சொன்னாரு,
இடிச்சிட்டு நிறுத்தாம போயிட்டாங்க வண்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுவும் தவறு. சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா ரொம்ப தெளிவா தெரியுது. வண்டி அங்கேயேதான் நிக்குது. இவங்க சொன்ன மாதிரி இடிச்சிட்டு எங்கேயும் ஓடி போகல. அப்போ இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ வர வழியில தெரியாதனமா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதற்கு உங்களுடைய கவனக்குறைவும் உங்களுடைய வேகமும் தான் காரணம். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஸ்டேஜ்ல ஒரு மடாதிபதி பொய் சொல்றாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். என்ன நோக்கம் இருக்க முடியும்? என்ன நோக்கம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட எஸ்டிடி வரலாறு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நாம திரும்பி பார்க்கணும். இதுதான் முதல் முறை மதுரை ஆதீனம் சர்ச்சைகள்ல சிக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள். இதற்கு முன்னால ஒரு பீடாதிபதி இருந்தார் இல்லையா, அருணகிரிநாதர். அவர் என்ன பண்ணாரு, 2012ஆம் ஆண்டு அடுத்த இளைய பீடாதிபதியாக யாரை நியமிச்சார் தெரியுமா? ஃப்ராடு சாமியார் நித்யானந்தாவர். அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள். பெண்களை வச்சு பாலியல் தொல்லை கொடுக்கிறாரு, நிறைய பேரை கொலை பண்ணி இருக்கிறாரு, ஏகப்பட்ட பணத்தை கையாடல் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு வந்து இவர் தான் இளைய பீடாதிபதி அப்படின்னு உட்கார வச்சார். இதுக்கு அந்த மடத்தை சேர்ந்தவங்களே ஏகப்பட்ட பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்ல, மற்ற ஆதீனங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு, பொதுமக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு, கடைசியில பிரஷர் தாங்காம அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்கினாரு. அதே மாதிரி 2024ல இப்போ இருக்கிறார் இல்லையா 293வது ஆதீனம், இவர் பேரு ஞானசம்பந்த தேசிகர். இவர் என்ன பண்ணாரு, வெளிப்படையாக ஒரு சர்ச்சையான ஒரு புகாரை வச்சாரு. அதாவது 3 பேர் கொண்ட ஒரு டீம் வைகை நதியை பராமரிக்கிறோம் சொல்லி தினமும் என்கிட்ட 15,000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டு என்ன மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு புகார் வச்சு அது பெரிய சர்ச்சைக்கு உண்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்னாச்சு, இந்த புகாரை ப்ரொசீட் பண்ணாங்களா, இந்த புகார்ல ஏதாவது உண்மை இருக்கா, இல்ல சும்மா ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக இப்படி பேசினாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடுத்த கட்டம். அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது திமுக ஆட்சி காலத்துல இப்போ இருக்கக்கூடிய இந்த ஞான சம்பந்த தேசிகர் எந்த அளவுக்கு சங்கித்தனத்தோட பிஹேவ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். 2 வருஷம் முன்னால ஃப்ரீ ஹிந்து டெம்பிள்ஸ், ஹிந்து டெம்பிள்ல அரசு நிர்வாகத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சங்கிகள் சொல்லக்கூடிய அதே கூற்றை மேடையில் பேசினவர் இவரு. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக, சும்மா அட்டென்ஷன் கிராபிங்காக பேசினாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இன்ஃபேக்ட் மற்ற ஆதீனங்கள் கிட்ட இருந்து விமர்சனங்களும் வந்துச்சு. மற்ற ஆதீனங்கள்லாம் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்திச்சு வாழ்த்துக்கள் சொல்லும் போது இவர் மட்டும் சங்கி கூட்டத்துக்கு ஆதரவாக பேசினாரு. இவர் மட்டுமான்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ப்ரீவியஸா இருந்த அருணகிரிநாதர் ஓப்பனா ஏடிஎம்கேக்கு பிரச்சாரமே பண்ணாரு ஜெயலலிதாக்கு. அதுக்கப்புறம் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அரசியல்ல இருந்து நான் ஒதுங்கி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவர் அப்படி இல்ல, வெளிப்படையா தன்னுடைய ஆதரவு மோடிக்கும் பாஜகவுக்கும் அப்படிங்கறத பல மேடைகள்ல பேசி இருக்கிறாரு. ரொம்ப ஓப்பனா பேசியிருக்கிறாரு. பாஜக ஆட்சிக்கு வரணும், அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு பேசியிருக்கிறார். அதே மாதிரி பெண்களை குறித்து ரொம்ப ரிக்ரெசிவான கருத்துக்களையும் பல இன்டர்வியூஸ்ல இவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த காலத்துல எல்லாம் குங்குமம் போட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறாங்க. ஜீவ ஒளியே நம்ம உடம்புக்குள்ள அந்த பொட்டுல இருந்து தான் வருது, இப்படி ஸ்டிக்கர் போட்டு போட்டுக்கிட்டு திரியிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நேத்து பேசியிருக்கிறாரு. யாருமே இப்பெல்லாம் கோவிலுக்கே போறது இல்ல. எப்படி செல்போனுக்கு சார்ஜிங் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஆன்மீகம் ரொம்ப முக்கியம். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இருந்தாதான் தமிழ்நாடு சுபீட்சமா இருக்கும் அப்படின்னா நேத்து பேசியிருக்கிறாரு. சைவ சித்தாந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஆதீனம் தான் நேத்து நடந்த ஆக்சிடென்ட பத்தி இப்படி பொய்யான ஒரு தகவலை சொல்றாரு. அதுவும் இவரும் இவரை சேர்ந்தவரும் இவர் சொல்றாரு அந்த பிரஸ் இன்டர்வியூல, பேசு பேசு நீயே சொல்லு அப்படிங்கிறார். ரொம்ப தெளிவா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் மீது ஓப்பனா குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டு வைக்கிறார். வண்டிக்குள்ள 2 பேர் இருந்தாங்க, குல்லா போட்டுட்டு இருந்தாங்க, தாடி வச்சுட்டு இருந்தாங்க, கொல்ல முயற்சி பண்ணாங்க, பாகிஸ்தான் மூலமாக சதி. இவங்களெல்லாம் சும்மா விட்டு வைக்க கூடாது, இவ்வளவும் பேசுறாங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன நோக்கம் அப்படிங்கறத நாம யோசிக்கணும். யாருக்கு ஆதரவாக, யாருடைய சித்தாந்தங்களை, யாருடைய கருத்துக்களை இங்க இவர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு? இப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு,
ரெண்டு தரப்புலயும் தப்பு இருக்குன்னே வச்சுப்போமே. அவன் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேக்குறீங்களே. உங்கள் உயிருக்கு உண்மையா ஆபத்து இருக்கு, அச்சுறுத்தல் இருக்குன்னா நீங்கல்ல சார் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அதை விட்டுட்டு மேடையில வந்து ஐயோ என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு ஏன் பேசுறீங்க? அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இதை செய்ய முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஏன் பேசணும்? எதுக்கு பிரஸ் மீட் கொடுக்கணும்? இதோட இன்னொரு ஒரு நிகழ்வையும் நாம சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். நாளைக்கு அதாவது 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க பாஜக போராட்டம் ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். எதற்கு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். சரி, ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்க, யாரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்க? யாருகிட்ட கேள்வி எழுப்பணும்? இந்த தீவிரவாத தாக்குதல் ஏன் நடந்தது? அப்பாவி டூரிஸ்ட் 27 பேரை சுட்டு கொன்னானே, அவனுக்கு எப்படி அந்த ஆக்சஸ் கிடைச்சது? அப்போ அரசாங்கம் தூங்கிட்டு இருந்ததா? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் யாரு ரெஸ்பான்சிபிள், யாரு அக்கௌண்டபிள்? அந்த மோடியும் அமித்ஷாவையும் தானே கேள்வி கேட்கணும். நியாயமா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு அர்த்தம் அப்பதானே இருக்கும். ஆனா நாளைக்கு இந்த கூட்டம் என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டு வச்சுக்கிட்டு அங்க இஸ்லாமிய வெறுப்பு பேசுவாங்க. பாருங்க, இதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னோம் இந்த கூட்டத்தெல்லாம் அடக்கி வைக்கணும்னு. சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு பேசி பேசி இவங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு. இவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படின்னு வடநாட்டுல எப்படி அந்த சங்கிங்க பேசுறாங்களோ அதே விஷயத்த இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பேசுவாங்க. அதற்கான ஒரு ட்ரெய்லர் தான் இன்னைக்கு மதுரை ஆதீனம் பேசுனது. இன்னைக்கு மதுரை ஆதீனம் பேசின விஷயங்களை நாளைக்கு பாஜக பேசுதா இல்லையான்னு பாருங்க. நல்ல வேளை கரெக்டான டைம்ல போலீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணாங்க. உங்க மீது இருக்கக்கூடிய தவறை மறைக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய ஒரு பொய். இந்த பொய்யோடைய பாதிப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு பொய்ய உத்தரப்பிரதேஷ் இல்ல பீகார் இல்ல மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலத்துல குஜராத்ல போய் இந்த மாதிரி ஒரு பொய்யை இந்த ஆதீனம் சொல்லி இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு ஒரு பெரிய கலவரமே வெடிச்சிருக்காது. நல்ல வேளை இது தமிழ்நாடு, பகுத்தறிவு மண், பண்பட்ட மண். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சிந்திக்க தெரியும். இல்லன்னா இந்நேரத்துக்கு இத கலவர பூமியா மாத்திருப்பாங்க. தமிழ்நாடு அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இவர் மேல. இதே சும்மா ரோட்ல போறவன் யாராவது சொல்லியிருந்தா இல்ல நீங்களோ நானோ சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு அரசாங்கம் இல்ல காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காதா நம்ம மேல? ஆதீனத்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? 2 கொம்பா முளைச்சிருக்கு. நியாயமா பார்த்தா ஆதீனம் தான் உண்மையை பேசியிருக்கணும். ஒரு மடாதிபதியா இருக்கீங்க, பீடாதிபதியா இருக்கீங்க, உங்களை ஒரு ரோல் மாடலா எத்தனையோ பேர் பாக்குறாங்க. கடவுளை சென்றடையக்கூடிய ஒரு மார்க்கமா உங்களெல்லாம் நினைக்கிறாங்க. நீங்க இப்படி பச்சையா போய் பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மனசாட்சி இல்ல உங்களுக்குலாம்? அப்புறம் என்ன நீங்கெல்லாம் ஆன்மீகவாதி? எல்லா மார்க்கமுமே அன்பை மட்டுமே தானே போதிக்குது. அன்பே சிவம் அன்பே சிவம் தானே சொல்றீங்க. அதுதானே சைவ சித்தாந்தத்துடைய மூலக்கரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இப்படி பேசலாமா? இது உங்க மடத்துக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, நீங்க வணங்கக்கூடிய அந்த கடவுளையும் கேவலப்படுத்துறீங்க. நாம யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தோம்னா, இல்ல உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமியரே இப்படி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், என் உயிருக்கு ஆபத்து, எதிர்த்தரப்புல கார்ல வந்திருந்தவங்க காவி உடை அணிந்திருந்தார்கள், ருத்ராட்சம் எல்லாம் போட்டிருந்தாங்க, தலையில ருத்ராட்சத்தை சுத்தி வச்சிருந்தாங்க, திட்டமிட்டு என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, நம்ம ஒரு இஸ்லாமியர் பேசியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த சங்கி கூட்டம் சும்மா இருந்திருக்குமா? ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு இறங்கி இருக்க மாட்டாங்க. கைது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. அப்ப ஆதீனத்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு, ஃபுட்டேஜ பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, காவல்துறை அறிக்கையை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, பச்சையா போய் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். யாரா இருந்தா என்ன, சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் ஒண்ணுதானே.
அது மட்டும் இல்ல, இதுல பாகிஸ்தான் சதி இருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறார். உங்களை கொல்ற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன சார் தேவை வந்தது? நீங்க என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பர்சனா? பாகிஸ்தான்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தேடி வந்து பிளான் பண்ணி உங்களை கொல்ற அளவுக்கு அப்படி என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாமா? தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லாம நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி NIA-யும் இதுல வரணும், இறங்கணும். இறங்கி இதுல விசாரணை நடத்தணும். எந்த அடிப்படையில நீங்க பாகிஸ்தானை கை காட்டினீங்க? எந்த அடிப்படையில இஸ்லாமியர்கள் பிளான் பண்ணி என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னீங்க? அப்படிங்கறத கேட்கணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இவர் சொன்னது கட்டுக்கதை, பொய் அப்படிங்கிற பட்சத்துல கடுமையான நடவடிக்கை இவர் மேல எடுக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் சந்தோஷமா, நிம்மதியா, அமைதியா, ஒத்துமையா இருக்கக்கூடிய சமூகத்துல இது போன்ற பேச்சுக்கள் மூலமா ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சி பண்றாரு அப்படிங்கிற பேர்ல இவர் மேல கேஸ் போட்டு இவர் மேல ஆக்ஷன் எடுங்க. நான் எப்பவுமே சொல்றதுதான், தேர்தல் நெருங்க நெருங்க இது போன்ற விஷயங்களை சங்கிகள் செய்ய முயற்சி செய்வார்கள். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற பேர்ல இந்த விஷயத்தை பத்தி பேசலன்னா பாருங்களேன், இது பொய்ன்னு தெரிஞ்சும் இதை திரும்ப திரும்ப பரப்ப முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி அதை உண்மையாக்கக்கூடிய அந்த வித்தை தெரிந்தவர்கள் சங்கிகள். அதுக்கப்புறம் அது பொய் 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 பொய்ன்னு நம்ம சொல்லி நிரூபிக்கிறதுக்குள்ள அது பல பேருக்கு போய் சேர்ந்தோம், அவங்க மனசுல பதிஞ்சிடும். ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கறது என்னோட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அது உங்களுடைய நம்பிக்கை, அதை என்னைக்குமே நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். அது உங்க தனிப்பட்ட நம்பிக்கை. பட் why do you need a broker between you and your maker? ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி இடைத்தரகர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி மூளைச்சலவை செய்து சிந்திக்கக்கூடிய திறனை மழுங்கடிச்சு உத்தரப்பிரதேஷ், குஜராத், மத்திய பிரதேஷ் மாதிரி நம்மளையும் ஆக்கிடுவாங்க. சிந்திப்பீர், செயல்படுவீர். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை.